சின்ன ஜபந்தான் வானத்தை திறக்கும். சின்ன ஜபந்தான் அடைக்கப்பட்ட வழியை திறக்கும். சின்ன ஜபந்தான் அற்புதத்தில் கொண்டு வரும். சின்ன ஜபந்தான் பாவத்திலிருந்து கட்டுகளிலிருந்து விடுதலையை உண்டாக்கி இழுக்கும் தேவ சமூகத்திற்கு. பரிசுத்தவான்களுடைய ஜபமாகிய தூப வர்க்கம் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும், நான் என்ன பேசுகிறேன்ற கருத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆமென். அந்த புகை சும்மா ஏதோ ஒன்றை போட்டு ஏதோ ஒன்று ஆட்டி அதிலிருந்து வரக்கூடிய புகை அல்ல, சுத்திகரிக்கப்பட்ட தூப வர்க்கத்தினால் வருகிற புகை. அதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையின்படியே அது சுத்திகரிக்கப்படணும். அது பரலோகத்திற்கு நேராய் போக வேண்டும். அதே போலதான் ஜபங்கள் பரலோகத்திற்கு போகாது, பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் தான் பரலோகத்துக்கு போகும். ஹல்லேலூயா. ஆமென். அநேகருடைய ஜபங்கள் இங்கே மேக மண்டலத்திலேயே வான மண்டலத்தில் இருக்கிற ஆவிகள் எல்லாத்தையும் பிடிச்சி பாக்கெட்டில் போட்டுருது. அது அங்கங்கே அப்படி எடுத்து ஈஸியாக இந்தா இப்போ இப்படி அப்படின்னு போட்டுருது. ஆனால் பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் அது ஒரு ஜெட்டை போல அது கிழிச்சுக்கிட்டு போகும். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான விக்டர் பி லாரன்ஸ் அவர்கள் ஒரு வெளிப்பாடை சொன்னார்கள். அது இன்னும் என் மனசில் இருக்குது. நம்முடைய ஜபங்கள் எல்லாம் வானமண்டலத்தில் இருக்கிற ஆவிகளை தாண்டி எப்படி போகிறதா அவருக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம். அருமையாக இருந்துச்சு. நான் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி போகும்? ஆமாம், எப்படி போக தெரியுமா? இயேசு பூமியிலிருந்து பரமேறி போன ஒரு ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப கிளியராக இருக்குது. நம்முடைய ஜபங்களெல்லாம் அந்த ரூட்டு வழியாக போதான் பரலோகத்துக்கு. அவர் சொல்கிறார், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நாம் பாவிதான்.